Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days, 24-month, no cost EMI, up to 12,000 upgrade offer. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரே மாதத்தில் பார்த்திங்கன்னா பெரிய லாட்ரி டிக்கெட் அடிக்கிற மாதிரி ஒரு பயிற்சி நடக்குது. குருப்பெயர்ச்சியின் மூலமாக ராசிநாதன் ராசியிலே வந்து உட்கார்றார். அட்டகாசமான அமைப்பு அது. ஒரு வருஷமாக நீங்கள் நல்லா இல்லை, கடனோ நோயோ எதிர்ப்போ ஏதாவது ஒரு வகையில் எல்லா தனுசு ராசிக்காரர்களும் வயதிற்கு ஏற்றாற் போல் பாதிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு 50 வயசு தாண்டினவங்களுக்கு நோய் வந்துருச்சு, சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு கடன் வந்துருச்சு. சிலருக்கு நல்ல கடன், சிலருக்கு நல்லா இல்லாத கடன். நல்ல கடன்றது வீடு வாகன கடன், நல்லா இல்லாத கடன்றது அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, வண்டி அடிவிட்டு போச்சு, அது அடிவிட்டு போச்சு, 1 லட்சம் ஆகிப்போச்சு, 2 லட்சம் ஆகிப்போச்சு, 3 லட்சம் ஆகிப்போச்சுன்ட்டு இந்த கடன்கள் எல்லாம் தீர்வதற்கான ஆயத்த வருமான அமைப்புகள் வரக்கூடிய ஒரு நல்லதொரு வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். முதல் ஒரு மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. அதற்கப்புறம் பாருங்கள், 3ஆம் இடத்துல ராகு வந்துடுறார், 7ஆம் இடத்துல குரு போயிடுறார். அதுவும் அந்த குரு வந்து ராகுவை வேற பார்க்குறார். அருமையான நல்ல வருஷங்க அந்த வருஷம். நல்ல அறிமுகம் கிடைக்கும், ஒரு பெரிய விஐபியோடைய அறிமுகம் கிடைக்கும், அல்லது ஒரு பெரிய பணக்காரருடைய அறிமுகம் கிடைக்கும். அதிகாரமோ பணமோ அந்தஸ்துள்ள ஒருவரின் மூலமாக நல்ல அறிமுகங்கள் கிடைத்து அதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்நிய இன மத மொழி பேசக்கூடிய நண்பர்கள் கிடைப்பாங்க. எப்போவுமே பாருங்கள், உறவுகள் கை கொடுக்கலன்னா கூட நட்புகள் கை கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரியான அமைப்பில் இங்கிவனை யான் நண்பனாக பெறுவதற்கு என்ன தவம் செய்து விட்டேன் என்கின்ற மாதிரி ஒரு நல்ல நண்பர் அறிமுகமாகிறது, அல்லது ஏற்கனவே தொடர்பில் இருந்து தொடர்பு விட்டு போன ஒரு நண்பர் திரும்ப வாழ்க்கையில் வரக்கூடிய தன்மைகள்லாம் இந்த தமிழ் புத்தாண்டில் இளைய பருவமாக இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பாக நடக்க போதுங்க. ஒரு நல்ல மாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. வேலையில் நல்ல மாற்றம் இருக்கும், தொழிலில் நல்ல மாற்றம் இருக்கும். புது வருஷம் பிறந்தவுடனே வியாபாரம் ரொம்ப செழிப்பாக இருக்கும். நல்ல விவசாய அமைப்புகள்லாம் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் தேவையில்லை. ஹெல்த்து நல்லாயிருக்கும், அதுவே பெரிய விஷயம். ஒரு 60 வயதுக்கு மேலே அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, டாக்டர்கிட்ட போனால் அவர் பயமுறுத்துறாரு இவர் பயமுறுத்துறாரு, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி ஆரோக்கியம் உங்கள் கைக்குள் இருக்கக்கூடிய அமைப்பு. அதைவிட மேலாக மிக முக்கியமாக எங்கே எந்த மருத்துவம் பார்க்கலாம், எந்த டாக்டர்கிட்ட போகலாம், எந்த ஆயுர்வேதாவா சித்தாவா அலோபதியா, இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் தீரக்கூடிய அமைப்புகளை உண்டு. வருமானத்திற்கு நல்ல வழிகள் பிறக்கும், விவசாயம் நன்றாக இருக்கும், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வீட்டில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும். ஃபஸ்ட்டு மேரேஜ் டிவோர்ஸ் டிஸ்டர்ப் ஆனவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் ரொம்ப நல்லாயிருக்கும். விரும்பியவரை கல்யாணம் பண்ண முடியும், பேரண்ட்ஸ் அதுக்கு ஒத்துக்குவாங்க. ஏன்னா 7ஆம் இடம் வலுத்திருக்கு இல்லையா? விரும்பியவரை திருமணம் செய்ய முடியும் என அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் முறையான நற்பலன்கள் நடக்கக்கூடிய யோக புத்தாண்டுங்க இந்த தமிழ் புத்தாண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிட்டால் நல்ல புத்தாண்டு இது. 7.5 சனி முடிஞ்சிட்டாலே ஓரளவுக்கு எல்லாமே செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடணும். இது வரைக்கும் அது முடியலையே இது முடியலையேன்ற மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே எல்லாம் முடியும் என்கின்ற மாதிரியாக நல்ல தமிழ் புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக இருக்குங்க. காசு பண விஷயத்தில் இது வரைக்கும் சம்பாதிக்க முடியாதவங்களுக்கு அது ஓரளவுக்கு நல்லாவே இந்த புது வருஷத்தில் வரும். உறவுகள்கிட்ட கொஞ்சம் விரோதத்தை சந்திச்சுக்கிட்டவங்க, பங்காளி பிரச்சனைன்னு சொல்லப்படக்கூடிய சூழ்நிலைகள், சித்தப்பா மக்கள்கிட்ட சரியால, பெரியப்பா மக்கள்கிட்ட சரியால, அத்தை பசங்க சண்டை போட்டு கிடக்கிறாங்க, தாத்தா சொத்துக்கு அப்பா சொத்துக்கிட்ட அடிச்சுக்கிட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இப்போது அப்படியே விலகும். ஒரு சுமூக தீர்வுக்கு வரும், ஒரு சமாதானத்துக்கு. விட்டு கொடுத்து போவர்கள் கெட்டு போவதில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி நான் ஒரு படி கீழே இறங்கி வரேன், நீ 2 படி கீழே இறங்கி வாயா அப்படின்ற மாதிரி ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் சுமூகமான தீர்வுகள் வரக்கூடிய தன்மை. வருஷ கணக்காக கோர்ட்டு கேஸுன்னு போய் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே டக்குன்னு சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலிலேயே விழுந்தலாயா என்கின்ற மாதிரியாக அதில் அப்படியே ஒரு நல்ல மாற்றங்கள் தரக்கூடிய அமைப்பு என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய யோக மாற்றங்கள் செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது மகர ராசிக்கு ஆரம்பிக்குது. ஐயா குரு 6ல் வரப்போகிறாரே, அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா? அதெல்லாம் ஒரு பிரச்சனைகள் இருக்காது. 6ஆம் இடத்திற்கு வரக்கூடிய குரு வந்து அப்படியே நல்ல விதமாக 12ஆம் இடத்தை பார்ப்பார், 10ஆம் இடத்தை பார்ப்பார். இது வந்து ஒரு பெரிய அமைப்பு. 6ல் வர்ற குரு என்ன பண்ணுவார்? தொழிலை முன்னேற்றப்படுத்தி கொடுப்பார், வளர்ச்சிக்கான கடன்களை கொடுப்பார். கடனை கொடுக்கறது வந்து நல்ல கடனை கொடுத்தா தப்பே இல்லையே. ஒரு 10 லட்ச ரூபா கடனை வாங்கி அதை அப்படியே ஒரு தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணி 1 கோடி சம்பாரித்தேன். மகர ராசிக்காரங்க சம்பாதிக்க போகிறீங்க. நல்ல வருமானம் வரப்போகுது, நல்ல வருமானமும் வரப்போகுது, செலவும் வரப்போகுது. வீடு வாங்குறது ஒரு செலவு தானே, வண்டி வாங்குறது ஒரு செலவு தானே,
டூ வீலர் வச்சுருக்கிறவங்க கார் வாங்க போகிறீங்க, வசதியாக வாழப்போகிறீர்கள். கடன் இருந்தாலும் அந்த கடனை கட்டக்கூடிய அளவிற்கு வருமானம் வரும். உலகத்தில் பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் கடன் வாங்கி பெரிய ஆளானவங்க தான். அந்த மாதிரி பெரிய ஆள் ஆகிறதுக்கான வளர்ச்சிக்கான கடன்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. பெரிய அளவுலலாம் கஷ்ட நஷ்டங்கள் இனிமேல் இருக்காது. 7.5 சனியில் ஒரு 5 வருஷம் மகர ராசிக்காரங்க பெரிய அளவில் கஷ்டப்பட்டீங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் நிம்மதி இருக்கும். இங்கிருந்து வெளிநாட்டிற்கு போக முடியும். பூர்வீகத்திற்கு திரும்பி வரணும்னு நினைக்கிற அமைப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஒரு 10% பேர் தான் பூர்வீகத்துக்கு திரும்பி வரணும்னு நினைப்பீங்க. மற்றவங்கெல்லாம் வெளிநாட்டிலே செட்டில் ஆகணும், வெளிநாட்டிலே சம்பாதிக்கணும், இன்னும் ஒரு அதை விட அதிக வேலைக்கு போகணும். 6ஆம் இடத்தில் குரு வந்தால் அதிக சம்பளம் உள்ள வேலை கிடைக்கும் என்பது ஒரு விதி. என்ன ஒன்று, 24 ஹவர்ஸ் வேலையவே பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்கள்லாம் வரும். குடும்பத்தில் போய் கவனிக்க முடியாத அளவிற்கு வேலைப்பளு இருக்கக்கூடிய தன்மை. ஆனால் அது இன்பத் தொல்லையாக இருக்கக்கூடிய அமைப்பு. மேனேஜர் ஆகிட்டேன், பதவி உயர்வு கிடைக்கும். மேனேஜர் ஆனதுக்கப்புறம் வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இப்போ இருக்கிற போஸ்ட்டை விட 2 போஸ்ட்டு தள்ளி போட்டாங்க, சம்பளம் நல்லா வருது, கஷ்டப்பட்டு தானே ஆகணும் என்கின்ற மாதிரியாக ஒரு இன்பச் சுமைகள் வரக்கூடிய தன்மை. மகர ராசிக்காரர்களுக்கு தைரியம் வீரியம் அதிகமாக ஆகக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்துல சனி இருந்துட்டாலே தைரியம் வந்துடும். எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற தைரியத்தோடு நீங்கள் செயல்படக்கூடிய அருமையான நல்ல தமிழ் புத்தாண்டாக அமைந்திருக்கிறது அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு. கும்பம், கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அந்த தமிழ் புத்தாண்டில் இருக்குங்க. புத்தாண்டில் ஒரு மாதம்தான் அப்படியே 5ஆம் இடத்துல குரு இருந்து அருமையாக ராசியை பார்க்க போகிறார். கடந்த சில வருஷங்களாக 7-8 வருஷமாக அவங்க ராசியை குரு பார்க்கவே இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு குரு பார்த்துருப்பார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே இதில் தான் இருந்திருப்பார், இதில் ராசியில் இருந்திருப்பார். குருவின் பார்வை என்கின்ற ஒரு நல்ல தொடர்பே சில பல வருடங்களாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்காத அமைப்பில் இப்போது கரெக்டாக இந்த புது வருஷம் பிறந்து ஒரு மாதம் மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க போகுது. 10 வருஷமாக 9 வருஷமாக என்னென்னலாம் பிரச்சனை இருந்ததோ அது எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டிலேருந்து கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக தீருங்க. படிப்படியாக தான் தீரும், சும்மாலாம் சொல்லக்கூடாது. ஜீபும்பா மாதிரி அல்லாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி தேய்ச்சவுடனே ஒரு பூதம் என்ன வேணும் மகாபிரபுன்னு எந்தவும் கேட்காது. நம்முடைய உழைப்பு தான் நமக்கு பூதம். நம்ம உழைப்பின் மூலமாக நம்மக்கிட்ட இருக்கிற அவ்வளவு சக்திகளும் இனிமேல் வெளியில் செயல்பட போகுது. கடந்த 2-3 வருஷமாகவே நான் ஜென்மசனியை பற்றி நிறைய பேசிட்டேன். கும்பராசிக்காரர்கள் படாத பாடு பட்டுட்டீங்கன்றதான் உண்மை. அந்த படாத பாடு பட்டவர்கள் எந்தெந்த இடத்துல பாடுபட்டீர்களோ அந்தந்த பாடுபட்ட விஷயங்களில் பலனளிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருஷம் புத்தாண்டிலிருந்தே உண்டு. ஆக கும்பராசிக்காரர்களுக்கு படிப்படியாக நிம்மதிகள் கிடைக்கும். 50-60 வயது கடந்தவர்கள் எல்லோருக்குமே குழந்தைகளால் பேரன் பேத்திகளால் நல்லது உண்டு. இளைய பருவத்தினருக்கு காசு பணம் இனிமேல் கையில் தங்கும். காசு வர்ற வழிகள் வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம்தான். இந்த அமைப்புகள் எல்லாத்துலேயுமே இனிமேல் நல்லது நீடிக்கும். நிம்மதி இருக்கும். அதை விட வேறு என்ன வேணும்? 3 நட்சத்திரக்காரங்களும் அவிட்டம், புரட்டாதி, சதயம், இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் 3 வருஷம் பட்ட பாட்டிலிருந்து அப்படியே விலகி நிம்மதியாக இருக்க போகிறீங்க. சொந்த வாழ்க்கை சீராகும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் கடந்த காலங்களில் இருந்து வந்த சோகங்கள், துரோகங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு நிம்மதி, ஒரு விடை தெரியும். ஏன் இதை இழந்தோம், ஏன் இந்த இடத்துல கஷ்டப்பட்டோம், ஏன் இன்னார் இப்படி பண்ணார், ஏன் இப்படி நடந்தது, ஆண் ஏன் ஏமாத்தினார், பெண் ஏன் ஏமாத்தினார், இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்துக்குமே ஒரு கும்பராசிக்காரர்களுக்கு விடைகள் கிடைக்கக்கூடிய நல்ல தமிழ் புத்தாண்டுங்க இந்த புத்தாண்டு. போனது போகட்டும், நான் இனிமேல் நல்லா இருப்பேன்ற தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் இனிமேல் உங்களுக்கு வரப்போகுது. காசு பணத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த குழப்படிகள் தீரப்போகுது. பணம் மாட்டிக்கிட்டதெல்லாம் திரும்ப வரப்போகுது. தேவையில்லாமல் இந்த இடத்துல பணத்தை கொடுத்துட்டேன், அவரை கொடுத்துட்டேன், இதை கொடுத்துட்டேன் என்கின்ற மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய நிலைகள்லாம் அப்படியே நல்ல விதமாக மாறக்கூடிய ஒரு இனிய தமிழ் புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குங்க. முழுக்க ஸ்ட்ரெஸ்ஸு நிற்கும். மனசு இனிமே பாரமாக இருக்கிறது. அப்படியே நெஞ்சு தூங்க முடியாத நிலைமைகள் எல்லாம் அப்படியே தீரப்போகிறது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். படிப்படியாக முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வரும். புதிய உறவுகள் வரும், புதிய நட்புகள் வரும், புதிய வாழ்க்கை வரும். தம் நம்பிக்கையோடு இனிமேல் உலகத்தை எதிர்கொள்ள முடியும். ஏமாற்றங்கள் நிற்கும், ஏமாற்றங்கள் கண்டிப்பாக நிற்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இனிமேல் வரும் என்பதற்கான நம்பிக்கை அச்சாரம் போடுகின்ற இனிய தமிழ் புத்தாண்டாக கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் சிறப்பு புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமையும். மீனம், மீனராசிக்காரர்களுக்கு புத்தாண்டின் ஆரம்பத்திலேயே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு 4ஆம் இடத்துக்கு போகிறார். குருவுக்கு 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் ஓரளவுக்கு நல்ல இடம் தான். அப்படிலாம் ஒன்றும் பெரிய கெடுபலன்களை அவர் செஞ்சிட மாட்டார். 10ஆம் அதிபதி 10வது வீட்டையே பார்க்கக்கூடிய தன்மை. வேலை தொழில் அமைப்புகளில் சில முன்னேற்றங்கள் பின்னடைவுகள் இருந்தாலும் கூட அதை பின்னடைவுகளை முன்னேற்றங்களாக மாற்றக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராசியில் ஜென்மச்சனி உட்காந்துருச்சு, எண்ணங்கள் தடுமாறும். அது ஒரு பெரிய விஷயம்.
ஆனால் ஒன்று நல்ல வேலையாக முதல் ஒரு மாதம்தான் கொஞ்சம் குழப்படியாக இருக்கும். ஏன்னா முதல் ஒரு மாதம் சனியும் ராகுவும் சேர்ந்து அவனும் இவனும் சேர்ந்து வழிப்பறி கொள்ளக்காரனும் திருட்டு பயிலும் 2 பேரும் சேர்ந்து வந்து வண்டியில் வந்து உட்காந்துட்டா எப்படி இருக்கும்? இந்த பக்கம் இவனை சமாளிக்கிறதா அந்த பக்கம் அவனை சமாளிக்கிறதான்னு ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி அமைப்பு நல்ல வேலையாக முதல் ஒரு மாதம்தான். மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு 12ஆம் இடத்திற்கு ராகு வந்து விடுகிறார். கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்குவீங்க. அப்பா பெருசாக தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்ற மாதிரியான ஒரு நிலைமைகள் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. நான் ஏற்கனவே சனிப்பெயர்ச்சியில் நிறைய உங்களை பற்றி சொல்லிட்டேன். இளைஞர்களுக்கு மட்டும் சற்று மாறுபாடான சற்று சாதகமற்ற தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. பணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். உண்மையில் நான் இன்னும் ஒன்று சொல்லுவேன். தமிழ் புத்தாண்டுன்றது சகல பலன்களையும் சேர்த்து வைத்து பார்க்க வேண்டியது. ஜென்மத்தில் சனி, 4 குரு, 6 12 கேது. அப்போ இந்த அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் பணம் பற்றிய புரிதல்களை உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அமைப்பு. வாழ்க்கை அம்மா அப்பா நாங்கள் என்ன தான் உங்களுக்கு யூத்துக்கு சொல்லி கொடுத்தாலும் சமூகம் வந்து உங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் இல்லையா? அந்த சமூகம் கற்றுக் கொடுக்கக்கூடிய சில சூழல்கள் இந்த தமிழ் புத்தாண்டில் இருக்கும். இந்த வருஷம் ஏதாவது லவ்வுக்கு ஆரம்பிச்சதுன்னா அது அடுத்த வருஷம் பிரேக்கப் ஆகும். அதையும் தெரிஞ்சுக்கங்க. ஆண் பெண் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரிடமும் எதையும் பறிகொடுத்து விடாதீர்கள். மனசையும் பறிகொடுத்துடாதீங்க, உடம்பையும் பறிகொடுத்துடாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் யூத்துக்காக சொல்லப்படக்கூடிய அமைப்பு. 50 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு அற்புதமான நல்ல புது வருடமாக இந்த புது வருடம் கண்டிப்பாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். வீடு வாகன சேர்க்கைகள் இருக்கும். பிள்ளைங்களுக்கு நல்ல வழி காட்ட முடியும். கல்வி அமைப்புகளுக்கு நல்ல விதமான கல்வி கட்டணம். பிள்ளைங்கனால கொஞ்சம் செலவு இருந்தாலும் அந்த செலவை கடன் வாங்க முடியாமல் பெரியவர்கள் எல்லாமே கட்டி விடுவீர்கள். இளைஞர்களுக்குத்தான் கொஞ்சம் அனுபவங்கள், சோதனைகள், பின்னடைவுகள், ஏமாற்றங்கள். சுமூகமாக போய்கிட்டு இருக்கிற வண்டி ஸ்பீடு பிரேக்கரில் அப்படியே குலுங்கும் பாருங்கள். அந்த மாதிரியான சில குலுங்கக்கூடிய தன்மைகள்லாம் கண்டிப்பாக இருக்கும். அலுவலகத்தில் உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. வீட்டில் கூட என்னடா எப்போ பார்த்தாலும் இப்படியே மேலே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, என்ன உங்கள்கிட்ட என்ன ஆச்சு என்கின்ற மாதிரியான சில மாற்றங்களை பெற்றவர்கள் இளைஞர்களிடம் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டு. அகலக்கால் எதுவும் வச்சிடாதீங்க. நண்பரை பெருசாக நம்ப வேண்டாம் அந்த தமிழ் புத்தாண்டில். 2வது அந்த கிரெடிட் கார்டை அவருக்கு கொடுத்தேன் இவருக்கு கொடுத்தேன், அவருக்கு ஜாமீன் போட்டேன் இவருக்கு ஜாமீன் போட்டேன், அவருக்காக அதை பண்ணேன் இதை பண்ணேன் என்கின்ற மாதிரி கூடா நட்பு கேடாய் முடியும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. அப்புறம் இன்னொன்று அடிக்கடி சொல்லுவேன், மனக்கட்டுப்பாடு விலகும், தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வரும். இதெல்லாம் இளைய பருவத்தினருக்கு மட்டும்தான். மற்றபடி 50 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய யோக புத்தாண்டாக அமைந்திருக்கிறது இந்த இனிய தமிழ் புத்தாண்டு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days, 24 month no cost EMI up to 12,000 upgrade offer.